ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை தியானத்தையும் ஆண்டவர் நடத்தும்படியாக ஆண்டவர் பாராட்டிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால தியானத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளை எத்தனையோ பேர் காணாமல் இருக்கிறார்கள் ஐயா, ஆனாலும் எங்களுக்கு இந்த நாளை கூட்டி கொடுத்தீர், அதற்காக நன்றி. இந்த நாளினுடைய பாடல் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, செய்தி வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளாக ஆசீர்வாதங்களுக்குள்ளாக ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தேவனை துதித்து பாடும்படியாக பாடல் எண் 72 சர்வலோகாதிபதி என்ற பாடலை சார் அவர்கள் நடத்துவார். सर्वलोकाधिप नमस्कारम्, सर्वसृष्टिगणे नमस्कारम्, सर्वलोकाधिप नमस्कारम्, सर्वसृष्टिगणे नमस्कारम्. தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தயபர பிதாவே நமஸ்காரம். திருவவதாரம் நமஸ்காரம், ஜெகத்திரட்சகனே நமஸ்காரம். திருவவதாரம் நமஸ்காரம், ஜெகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க, தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சர்க்குருவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சர்க்குருவே நமஸ்காரம். அருமையாடியார் அகத்தினில் வாசிக்கும், அருமையாடியார் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம். மோத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். ஓ தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்ரா, கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்ரா, தோத்யத்ரியேகத்வ நமஸ்காரம், தோத்யத்ரியேக
गत्वा नमस्कारम् सर्वलोकाधिप नमस्कारम् सर्वसृष्टिगणे नमस्कारम्. மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று நாம் பார்க்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் உயிர் தெழுந்து 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் உயிரோடு இருக்கிறவராக அநேக வேளைகளிலே அவரை திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்து சீஷர்களை தைரியப்படுத்தினார். தைரியப்படுத்திய பிற்பாடு ஆண்டவர் அவர்களுக்கு இறுதியாக சொன்ன ஒரு வார்த்தை, அது அப்போஸ்தலர் நடபடிகளே 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது அங்கே சொல்லுகின்றார், நாம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்பதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் மேல் வீட்டு அறையில இங்க காத்து கொண்டு இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார் என்ற வார்த்தையை ஆண்டவர் இறுதியாக சொல்லிவிட்டு சென்றார். அதே போல 120 பேரும் சீஷர்களும் மரியாள் உட்பட அந்த மேல் வீட்டு அறையிலே காத்து கொண்டிருக்கின்ற போது ஆவியானவர் அங்கே பலத்த சத்தத்தோடு அங்கே இறங்குறதை நாம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. அப்படி அங்கே இறங்குகிற பொழுது ஒரு அசாத்தியமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. ஒன்றை நாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டே வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது ஒரு மனிதன், சாதாரண மனிதன் அசாதாரணமான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாக அங்கே பார்க்க முடிகிறது. அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு அவர்கள் ஜென்ம பாஷையிலே அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே பேசினார்கள் என்று 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கிறதான அந்த யூத மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், பிரமிப்படைகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய கலக்கமும் வருகிறது, இது என்னவாக முடியும் என்று. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மக்கள் அசாத்தியமான காரியத்தை செய்கிறார்கள். எதன் பிறகு என்று சொன்னால், ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக கடந்து வந்த போது. அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கின்ற போது ஒன்றை அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் குடித்து இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு உரத்த சத்தமாக எழுந்து சொல்லுகிறான், அவர்கள் இது விடியற் காலை 3 மணி ஆச்சே, இந்த நேரத்தில் இப்படி சொல்லுகிறீர்கள்? அவர்கள் அப்படி அல்ல, தேவ ஆவியினால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-32 வசனங்கள் அங்கே நிறைவேறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அந்த வசனங்கள் சொல்லுகிறது என்று சொன்னால், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்ற வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறுகிறது என்று பேதுரு அதை தெளிவுபடுத்துகிறார். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இந்த நிகழ்வு நடந்தது என்று அந்த வார்த்தைகளை கோடிட்டு காண்பிக்கின்றார்கள். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்பது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்று. இட் இஸ் ப்ராமிஸ்ட் ஒன், நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும், எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் அதை நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஒரு ஊழியத்தை தொடங்குவதாக இருந்தாலும், நம் ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்வதாக இருந்தாலும் ஆவியானவரை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் கிறிஸ்துவத்தினுடைய தாற்பயங்களை, சத்தியங்களை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ஆவியானவருடைய அசைவு, ஆவியானுடைய நிறைவு நமக்கு காணப்பட வேண்டும். அதனால்தான் அங்க சொல்றார்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனத்திலே. அப்போ ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அந்த நிறைவு நம்ம மேலே வருகிற போது நமக்கு பலன் கிடைக்கிறது. அந்த பலன் கிடைக்கின்ற போதுதான் நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அதே போல அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருக்க முடியும். அங்கே நீ மிக தெளிவாக சொல்லுகிறது, யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்துல நாம சாட்சியாக
நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவருடைய பலனும் ஆவியானுடைய இந்த நிறைவும் நமக்கு தேவை. அது இருந்தால் மாத்திரமே நாம் பெற்றுக்கொண்டு வாழ முடியும். யோவான் அதே 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1:4 சொல்லுகிறது, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் ஒரு சில நாட்களிலே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஞானஸ்நானம் என்றும் அதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்ற போது ஆவியினாலே நிறைந்து என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்திலே பார்க்கிற போது be filled with the spirit என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறது, they were all filled with the spirit. ஆவியானவர் அங்கே நிறைவாக கொடுக்கப்படுகிறார்கள். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வருகிற போது அவர் என்ன காரியங்களை எல்லாம் செய்கிறார் என்று ஒரு நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று அவர் தாம் வாழுகிற போது யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் என்ற வார்த்தையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்றென்றைக்கும் என்று சொன்னால் எப்போதும் நம்மளோடு கூட இருக்கிற ஆவியானவர். ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்திலெல்லாம் நாம் பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவியான ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட மனிதர்கள் மீது இறங்குவார். அப்படி இறங்குகிற போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிப்பார்கள். முடித்த பிறகு ஆவியானவர் புறப்பட்டு சென்று விடுவார். எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் சிம்சோனுடைய வாழ்க்கை. அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவியானவர் பலமாக அவன் மீது இறங்கினார், அவன் பெரிய காரியங்களை செய்தான் பார்க்கிறோம். மீண்டும் ஆவியானவர் கடந்து சென்று விடுகிறார். இப்படிதான் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதுக்கு பிற்பாடு வாக்குத்தத்தப்பட்ட நமக்கு ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மளோடு நமக்குள்ளாக ஜீவிக்கும்படியாக அந்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் சொல்றார், பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்போ ஆவியானவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழும்போது ஆவியான நமக்குள்ளாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யோவான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிற போது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரனாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் அங்க 40 நாள் புசியாமலும் குடியாமலும் தெய்வ சமூகத்துல உபவாசமா இருக்கிறார். அந்த நேரத்துல ஆவியானவராலே அவர் எங்க கொண்டு செல்லப்படுகிறார்? வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். இங்க அவருடைய வாழ்க்கையில ஆவியானவர் அவரை தள்ளி கொண்டு அங்கே செல்லுகின்றார் என்று பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை நாம் கவனிக்கின்ற போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு ஊருக்கு போவார். அங்கே மார்த்தாள், மரியாள், லாசரு எப்பொழுதும் அவர்களை மிகவும் அன்பாக கவனித்துக் கொள்ளுகின்ற குடும்பம். அந்த ஊரிலே போனால் நன்றாக மார்த்தாள் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. மரியாள் நல்ல பங்கானதே வேத வார்த்தைகளை குறித்து கேட்பார்கள். அவரை உபசரிக்கிற அன்போடு ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல குடும்பம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் வேறொரு இடத்துக்கு இருக்கிறார். ஆவியானவராலே ஆவியிலே உணர்த்தப்படுகிறார். என்னவென்று உணர்த்தப்படுகிறார் என்றால், லாசரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி பட்டிருக்கிறான், மரண போராட்டத்தை அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்று தூரத்திலிருந்தே அவர் ஆவியினாலே உணர்கிறார். ஆகவே அவர் உணர்ந்த இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திலே அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர் முன்பும் பின்பும் நடந்து கொண்டே இருக்கிறார். நடந்து கொண்டே இருக்கின்ற சமயத்திலே ஒரு நேரத்திலே சொல்லுகிறார், லாசரு நித்திரை அடைந்து விட்டான், நாம் போய் எழுப்போம் வாருங்கள் என்று சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே அவன் நித்திரையா இருந்தான், எழுந்து விடுவான், நாம போய் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவன் மரணம் அடைந்து விட்டான், நான் அவனை எழுப்ப வேண்டும் என்று. அருமையானவர்களே, என்னுடைய ஒரு கேள்வி, ஆண்டவர் அங்கே லாசர் மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் போராடிட்டான், ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த நேரத்துல போய் தான் உதவி செய்யணும். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துக்கு போல? அந்த நேரத்துக்கு போகாதபடி ஆலயத்துக்கு முன்பு பின்பு நடந்து கொண்டு இருக்கிறாரே. வேத அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார், கொஞ்சம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் சொல்றாங்க, நியர்பை தான். ஏன் போகவில்லை என்று பார்க்கின்ற போது அங்கே ஆவியானவருடைய அந்த பிதாவினுடைய அனுமதி அவருக்கு கிடைக்கப்படவில்லை. அப்போ எவ்வளவு தூரம் கிறிஸ்து தமக்கு ஒரு
விருப்பம் இருந்தாலும் ஆவியானவருக்கு அடங்கி தேவ சித்தத்திற்கு அடங்கி அதை கீழ்ப்படிந்து நடந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பவுல் ஒரு சமயம் ஊழியத்துக்கு புறப்பட்டு செல்லுகின்ற போது அவருடைய வாழ்க்கையில கூட ஆவியானவர் இடைப்பட்டு தடை செய்கிறார். இப்பொழுது நீ போக கூடாது என்று. ஏனென்று சொன்னால் அந்த நாட்டிலே அந்த தேசத்திலே நிலவரம் சரியாக இல்லை என்று ஆவியானவரே தடுத்து நிறுத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்னொரு சம்பவங்களை கூட நாம் பார்க்கின்ற போது ஆவியானவரனாலே ஊழியத்திற்கு பவுலை பர்னபாவை பிரித்து அனுப்புகின்ற காரியத்தை அங்கு நடக்கிறது. அப்போ ஊழியம் வளருவதற்கு அங்கு ஆவியானவர் இடைப்பட்டு அங்கே ஊழியத்தை பிரிக்கிறார். அருமையானவர்களே, ஏன் இவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவருக்குள்ள நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற போது 3ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 1 முதல் 3 வாசிக்கின்ற போது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த வசனம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, பவுல் எழுதுகிற போது மாம்சத்திற்குரியவர்கள், இன்னொன்று ஆவிக்குரியவர்கள். அது ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொழுது கிறிஸ்டியன்ஸ் ஆர் கார்னல் அண்ட் சம் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் என்று பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய காரியங்களை அவர்களோடு ஆழமாக பேசக்கூடாதபடிக்கு அவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். நமக்கு 2 விதமான சரீரம் நமக்கு உண்டு. ரோமரிலே கூட வாசிக்கின்ற போது 7ஆம் அதிகாரம் 18, 21 வசனங்களை சொல்லுகிற போது, நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று பவுல் எழுதுகிறார். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், என்னிலே போராடுகிற ஒரு போராட்டம் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். இதிலே நாம் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே மாம்ச சிந்தை இருக்கிறது, கார்னல் மைண்ட், அண்ட் தென் ஸ்பிரிச்சுவல் மைண்ட். அப்போ அந்த கார்னல் மைண்ட் எப்பவுமே அதற்குரிய ஆசைகளையும் இச்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு நம்மளே தூண்டிக்கொண்டே உந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய சிந்தைகள் என்ன செய்கிறது? அதுவும் தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில, ஜெபத்துல, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கொடுக்கின்ற போது இந்த மாம்சீக பலவீனம் அடைகிறது, ஆவிக்குரிய சிந்தைகள் உயருகிறது. தேவ சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபிக்கின்ற போது ஆவியானவருடைய நிறைவை, ஆவியானவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் நிச்சயமாக வெற்றி அடைந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வதில் சந்தேகமில்லை. அருமையானவர்களே, எவ்வளவு தூரம் நம்ம ஒருவேளை நம்ம எல்லா கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லா காரியங்களும் பங்கு பெற்றாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார், இதை செய் என்று சொல்லுகிறார், இல்லை இதை செய்யாத என்று சொல்லுகிறார் என்கின்ற அனுபவம் எத்தனை பேருக்கு உள்ளது, இல்லை இது எத்தனை பேருக்கு இந்த ஊழியங்களில் இருக்கிறது என்பது தெரியாது. வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களிலே ஒரு பக்கம் வலது இடதுபுறம் நிற்கிறவர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, நாம் நாமத்தினாலே பிசாசுகளை ஓட்டினோம், அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்றார். ஏன் அந்த ஜனங்களை பார்த்து அப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தியவர்கள் யார்? அற்புதம் செய்தவர்கள், அதிசயம் செய்தவர்கள், பிசாசு ஓட்டினவர்கள் யாருன்னா கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களாக செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள். ஏன் என்று சொன்னால், அவருடைய ஊழியமாக இருந்தாலும் அதை பிதாவின் சித்தத்தின் ஊடாக செய்ய வேண்டும். 2வது, ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி, ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி அந்த ஊழியம் இல்லை என்பது இங்கே தெளிவுபடுகிறது. ஆகவே ஆண்டவர் அதை அப்புறப்படுத்துகிறார். இன்றைக்கு கூட நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, திருச்சபை ஊழியங்களாக இருந்தாலும் எவ்வளவு தூரம் ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம், ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு செவி கொடுத்திருக்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா மரண போராட்டத்தில் லாசரு உடனடியாக போய் குணமாகி இருக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா அங்கே எதற்கு அடங்கி நடக்கிறார் என்று சொன்னால் ஆவியானவருடைய நிறைவுக்கு, ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படிப்பட்ட ஒரு உயரிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
எப்பொழுது அவர்கள் அங்கே ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொன்னார்கள், மேல் வீட்டறையிலே அவர்கள் காத்திருந்தார்கள். அங்கே காத்திருக்கிற போது ஆவியானவர் காற்றை போன்ற பலமான சத்தத்தினால அவர்களோடு இறங்கினார் என்று பார்க்கிறோம். முதலாவது நமக்கு அப்படி ஒரு வாஞ்சை வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள நடத்த வேண்டும். நம்மை, நம்முடைய ஊழியங்களை, குடும்பத்தை, பணிகளை, திருச்சபை இப்படி நடத்தணும்னு வாஞ்சை இருந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்து இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார். அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் உங்களுக்குள்ளாக கண்டித்து உணர்த்தி இருக்கிறார் ஆவியானவர். அப்படி எண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஆச்சரியமான கேள்விக்குறியாகவே முடிகிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தெய்வ சமூகத்துல ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும். ஆவியானவரே உம்முடைய நிறைவினால் நிரப்பும். ஆவியானவருடைய நிறைவினால் நாங்கள் நடத்தும் போது அந்த ஊழியமானாலும் குடும்பமானாலும் அது எப்போதும் செழித்திருக்கிற குடும்பமாக இருக்கும் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னத வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட அப்பா, ஆவியானவர் எங்களுக்கு இதற்காக கொடுத்தீர். இன்னும் உம்முடைய ஆழங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே, ஆவியானவள் நடத்தப்படுகிறவர்கள், எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். சாமி, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் நிரப்பும் ஆவியானவரை உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய வழி நடத்துதலுக்கு, உம்முடைய உந்துதலுக்கு, ஏவுதலுக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும், குடும்ப வாழ்க்கையானாலும், திருச்சபை வாழ்க்கையானாலும், பெரிய பெரிய ஊழியங்களாலும் ஆவியானவர் ஊடாக நடக்கும் போது அது மகிமையான காரியத்தை, ஆண்டவரே வல்லமையான காரியத்தை இந்த உலகத்திலே செய்யும் என்பது நாங்கள் நிச்சயம். ஆண்டவரே, ஆண்டவரே வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த கடைசி நாட்களே, ஓ எனக்கு பிரியவன், எனக்கு சித்தமானதை செய்தாயே, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று நீர் எங்களை பார்த்து அணைப்பீரோ என்ற ஆண்டவரே, அப்படிப்பட்ட உண்மையும் உத்தமமாய் செய்ய எங்களை பலப்படுத்தும், சீர்படுத்தும். சாமி, இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த காலை தியானத்தை கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள், ஆண்டவரே உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாத பணிகள், அவருடைய வேலைகள் அவர்களோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிற அன்பரசன் சார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அக்கா 2 பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அடியாரை உடைய ஊழியத்தில் இன்னும் அதிகமாக எடுத்து உம்முடைய நாமம் மகிமைக்கென்று நீர் பயன்படுத்துவீராக. அதே போல மில்டனாயிருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தியாகத்தோடு இந்த ஊழியங்களை காலையில் வந்து செய்கிறவரையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அருமை மியூசிக் வாசிக்கிற அருமை சகோதரையும் ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கூடப்பா தன்னுடைய பிறந்தநாள் தேவிகா ஜாஸ்மின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரைஸ்ட் லுத்தரன் சர்ச் வெள்ளூர் அவர்கள் சிஎம்சிலே நர்ஸாக பணியாற்றுகிறார்கள். அவருடைய பிள்ளைகள், ஆண்டவரே கணவன், குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். அருமை சகோதரிக்கு பாராட்டிய எல்லா நன்மைகளுக்கு நன்றி சாமி. இன்னும் இதே போல பல ஆண்டுகள் உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை அருமை மகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த நாளில தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற டாக்டர் மணிமொழி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் டிகேஎம் காலேஜில் ப்ரொஃபஸராக ஆண்டவரை பணியாற்றுகிறார்கள். அவர்களை பணிகளோடு போக்குவரத்தோடு இருங்கப்பா. இந்நாள் மட்டும் நீர் பாராட்டின எல்லா ஆசீர்வாதமான நன்மையான காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில கூட ஆண்டவரே, அவருடைய அருமை மகள் +2 படித்திருக்கிற மகளை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய கணவனாரை ஆசீர்வதியும், குடும்பமாய் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே கூட அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனமாய் சோர்வாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உற்சாகத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுங்கப்பா. எங்கள் ஆண்டவரே வருகிற இந்த 2024 எலெக்ஷனுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு பிரியமான தலைவர்களை தேசத்திலே கொடுங்க. ஆண்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே நல்ல தலைவர்களை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே சுபிட்சமும் சேமம் அமைந்திருக்க உதவி செய்யும். உம்முடைய சுவிசேஷம் இந்த ராஜ்யத்தின் ஆண்டவரை எங்கும் கடந்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சி எங்கள் தேசத்துல அமையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியான வழிநடத்தல் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.